மீனராசி இவர்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல பொதுவாக மீன ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மீனராசி இருக்கிறவங்க இப்போ சனீஸ்வர பகவான் ராசியில் இருக்கிறதுனால ராசிலே சனி இருக்கார் கோச்சாரத்தில். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிலம் புலம் வண்டிகள் எல்லாமே கிடைக்குன்றது விதி. இந்த இடத்துல வந்து சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால உறவுகள் மூலமாக பற்பல நன்மைகள் நடக்க இருக்கிறது என்பது விதி. உறவுகள்லாம் தாய் வகையாக நன்மைகள், தாய் வகை சொத்துக்கள், தாய் வகை சொத்துக்கள். ஏன்னா இந்த இடத்துல உறவுகள் என்பது சனி என்பதே உறவுகள். என்ன அந்த ஒரு லக்னத்திலே அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால அங்கே அவரே ராசி அதிபதி மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய் வகை மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை தீர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அது நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பிறையை 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது இல்லாமல் ராசிலேயே சனீஸ்வரர் இருந்து தொழில் காரகன் சனீஸ்வர பகவான் அவரே தன்னுடைய 11ஆம் பார்வை 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையே பார்க்கறதுனால குருவும் தன்னுடைய 7ஆம் பிறையை 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதிய தொழில் தொடங்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல காலங்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஆனால் உழைக்காமலேயே நன்மையை பெற இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய அதை தாய் வகை சொத்துக்கள், தாய் மாமன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள்லாம் அனுபவிக்க இருக்கிறார்கள். இவர்கள் உழைக்க மாட்டாங்க, தானாக வரும். ஆமாம், தானாகவே கிடைக்கும். அதுதான் இவங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ தன்னோட 5ஆம் பார்வையாக வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த இடத்துல அஷ்டமஸ்தானன்றது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்தா கூட அங்கே அவங்களுக்கு வரக்கூடிய அஷ்டமத்தை குறைக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் சும்மாவே கொடுத்துருவாங்களா? ஏதாவது ஒரு அந்த பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து இவர்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார்ன்றது தான் அந்த விதி. ஓகே, 8ஆம் வீடுன்றது வந்து குரு பார்த்தாவே வந்து உனக்கு அங்கே பிரச்சனை தீர்ந்து போகுது இல்லையா? கரெக்டு. ஆமாம், குரு நாம் என்ன நினைக்கிறோமா, 8ஆம் இடம் என்பதே ஒரு மோசமான இடம். அந்த 8ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னா குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு நன்மையாக நடக்குது எல்லாமே.